அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு விஷயம், இந்த நம்ம என்னது சின்ன பிள்ளையில அந்த கையை வச்சு பூ பறிக்க வருகிறோம்னு சொல்லி சுற்றுவாங்கல்ல, இது ஏன் அது கொண்டு வந்தாங்க? கையை பிடிச்சிட்டு சுத்துறது, இதெல்லாம் ஏன் கொண்டு வந்தாங்க? எப்படி நம்ம உடல் போக நான் சொன்ன மாதிரி நம்ம சார்ந்து பல 4 விதமான உடல்கள் இருக்கிறதோ, அதே மாதிரி அதை கெடுதல் செய்கிறதுக்கும் இன்னும் நிறைய சில எனர்ஜிகளும் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்போ அந்த எனர்ஜியை வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விளாட்டு இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த இதில் வந்து ரெய்கி முறையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஆரா கிளென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எனர்ஜி பாடியை வந்து ஆறாமாங்க, இந்த ஆறாவை வந்து கிளென்சிங் பண்ணுறது அப்படிம்பாங்க. நேற்று அந்த மேலே பண்ணாங்கல்ல, உங்களோட எனர்ஜி பாடியில் தான் உங்கள் கையை வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அது தெரியுமா யாருக்காது? என்னமோ பண்ணாங்க, சும்மா தட்டுனாங்க, என்னமோ ஊசு ஊசுனாங்க, மந்திரம் போட்டாங்க. ஏன்னா அது தெரியாதனால நமக்கு அது மந்திரம், தெரிஞ்சதுனால நமக்கு அது மந்திரம் கிடையாது, அது தந்திரம். ஏன்னா நம்ம உடலை வந்து சரிப்படுத்துறதுக்கான தந்திரம் அது. நம்ம தகடில் எழுதுவோமா குறியீடு, அந்த மாதிரி ஒரு குறியீடை தான் உங்கள் உடல் பிராண உடலில் வந்து அவங்க வரைகிறாங்க. அப்போ அந்த தகடு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் வெளியில் மாட்டுறோமா? எதுக்கு மாட்டுறோம்? வேறு பேட் எலிமெண்ட் எதுவும் உள்ளே வரக்கூடாது, தடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக மாட்டுறோம். ஆனால் இதை கேட்டால் நம்மளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூட நம்பிக்கை அப்படிம்பாங்க. மூட நம்பிக்கைங்கிறத விட அந்த ஒரு செம்பு தகட்டில் வந்து நம்ம பிளவு ஏற்படுத்தும் பொழுது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வித எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும். இதுதான் சயின்ஸு. ஏன்னா நாளைக்கு தகடு எழுதுனேன்னா மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லிடக்கூடாது, சரியா? அப்போ அந்த செம்பு தகடு வந்து நல்ல விதத்துக்கும் பயன்படுத்த முடியும், கெட்ட விதத்துக்கும் பயன்படுத்த முடியும். இது ரொம்ப முக்கியம். நல்லது செஞ்சா நல்லது, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், அதையும் மறக்கக்கூடாது. இந்த பிளவு ஏற்படுத்தும் போது ஏன் இந்த காப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கத்தை விட உலோகங்களை வந்து காப்பர் வந்து கொஞ்சம் செலவு கம்மி, எனர்ஜியை வந்து அதிகமாக கிரகிச்சு கீழே இழுக்கக்கூடியது. அதனால் அந்த காப்பரை வந்து நமக்கு செம்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க. தங்கம் இருக்கிறதே நமக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து தங்கம் தான். நம்ம விலை கொடுத்து வாங்க முடியுதா? இப்போ ஏன் தங்கம் விலை உயர்ந்ததுன்னு தெரியுதா? இங்கே ஒரு குண்டுமணி தங்கம் போட்டிருந்தாலே அந்த குண்டுமணியானது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எனர்ஜி வரைக்கும். இப்போ ஏன் இந்த சிங்காரம் தெரியுதா? முதல்ல என்ன சார் காலையில் சொன்ன உடனே இதெல்லாம் சிங்காரம்லாம் பண்ணக்கூடாது, இப்போ நீங்கள் என்ன போடணும் என்ன போடக்கூடாதுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்கி போடுற கம்மல்னால உங்களுக்கு வந்து நல்ல விதம் கிடைக்காது, அதனால் கெடுதல் தான் வரும். நல்ல குவாலிட்டியாக நல்ல தங்கமாக வாங்கி போட்டிங்க அப்படின்னா அதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? எனர்ஜி கிடைக்கும். இது நான் வந்து பெரிய ஜுவல்லரிஸ்க்கு விளம்பரம் கிடையாது, அதையும் நான் சொல்லியிருந்தேன். நான் இது வேற ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் வெள்ளி இருக்குது, வெள்ளியிலேயும் தகடு பின்னால் எழுதுவாங்க அந்த காலத்தில். வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய கோயில் கலசங்கள் எதனால் ஆனது? செம்பு. அப்போ அதில் எவ்வளோ எனர்ஜி அங்கே இறங்கும், அதனோட வடிவம் என்ன இருக்குது, எப்படி இருக்குது? பிரமிட் வடிவத்தில் இருக்கா? இந்த பிரமிடை வந்து எப்படி ஆராய்ஞ்சிருக்காங்க? அதுக்குள்ளே ஒரு பிரமிட் இருந்துன்னா அதுக்குள்ளே வந்து ஆற்றல் எப்படி இருக்கும்? நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக அது கீழே வரும். அது நமக்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நம்ம கோயிலோட வடிவமைப்பை நீ இப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ அது மேலே வச்சிருக்கிற அந்த 6 கலசங்களையும் யோசிச்சு பாருங்க. அந்த கலசத்துக்குள்ளே வைக்கக்கூடிய நவதானியங்களை அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ எனர்ஜி மிக்கதாக இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கும்பாபிஷேகம் நடக்கு அப்படின்னா அந்த கும்பாபிஷேக நேரங்களில் அந்த பழைய தானியங்கள்லாம் கீழே இறக்கி அதை வந்து எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சுட்டு திரும்ப புது தானியங்களை வந்து நிரப்பி இது பண்ணுவாங்க. இது வந்து ஒரு முன்னால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மினிமம் ஒரு 10 வருஷம், கூடி போனால் 50 வருஷம் வரைக்கும் தள்ளி கழிச்சு பண்ணுற கோயில்களும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த இதில் வந்து என்னென்னா ஒரு ஆற்றல் ஓட்டம் இருக்குது. அந்த ஆற்றல் ஓட்டத்தை தான் மின்னோட்டம் மாதிரி அது ஒரு செயல்பட்டு இருக்கும். அது செயல்படும் பொழுது அந்த இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, சரியா? சாப்பிட்ற உணவு நமக்கு என்னது? வெறும் சாப்பாடா? மருத்துவம்.